ஸோ ஹோம் ஸ்கூலிங்கோட முக்கியத்துவம் ரொம்பவே தேவைங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில ஹோம் ஸ்கூலிங் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஏன்னா ஸ்கூல் சிஸ்டம்ஸ் நெறைய அவங்க பிள்ளைங்களுக்கு குஃப்ரையும், ஷிர்கையும் சொல்லிக் குடுக்குது அந்த பாட புத்தகத்தில. நம்ம தௌஹீதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். இல்லன்னா அவங்க சிந்தனை அளவுல மேற்கத்திய சிந்தனையில போயிடுவாங்க. உடல் அளவுல தான் முஸ்லிம்களா இருப்பாங்க. அந்த பிரச்சனை இப்பயிலேருந்தே இருக்கு. ஸோ ஹோம் ஸ்கூலிங் வீட்டு முறை கல்வி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் அல்லது தனி ஆசிரியர்களை வீட்ல அப்பாயிண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கல்வி குடுப்பது. ஸோ இதனால என்னென்ன பிளஸஸ் நன்மைகள் பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய வேகம், திறமைக்கு ஏற்ப கத்துக்கொள்ள முடியும். மேலும் இஸ்லாமிய கல்வியும் கூட சேர்த்து கத்துக்கலாம். நல்ல பண்புகளையும் கூட சேர்த்து கத்துக்கலாம். ஒரு டாக்ஸிக் என்விரான்மென்ட் இருக்காது. புல்லியிங் பண்றது, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம, கெட்ட நண்பர்கள் இல்லாம, பாதுகாப்பாக பிள்ளைங்கள வளர்க்க முடியும். ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் உருவாக்க முடியும். அது இந்த ரூட் லேர்னிங் இல்லாம, இந்த மனப்பாடம், குருட்டு மனப்பாடம் இல்லாம, பிராக்டிகல் லேர்னிங் வந்து நம்ம கத்துக் குடுக்கலாம். ஃப்ளெக்சிபிள் டைமிங் இருக்கும். நேர கட்டுப்பாடுலாம் கிடையாது. இதில பேரண்ட்ஸ் உடைய கமிட்மெண்ட் ரொம்ப வேணுங்க. வெறுமனே டீச்சர்ஸ் மட்டும் நம்பி இருக்க முடியாது. சோசியல் இன்டராக்ஷன் குறைய வாய்ப்பு இருக்கு. ப்ராப்பர் கரிக்குலம் பிளானிங் பண்ணணும். ஸோ இந்திய பள்ளி முறைகள்ல பொதுவா ஸ்கூல் சிஸ்டம்ல என்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னது போல அ இந்திய பிரிட்டிஷ் ஸ்கூல் சிஸ்டம் எஜுகேஷன் காலனித்துவ காலத்தில பிரிட்டிஷோட எஜுகேஷன் சிஸ்டம் தான் இன்னைய வரைக்கும் நம்ம நாட்ல வந்து பின்பற்றிட்டு வராங்க. இதனால என்னென்ன குறைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூட் லேர்னிங் இருக்கு. வெறும் குருட்டு மனப்பாடங்கள், மார்க்ஸ் ஒப்சஷன் அதாவது அறிவை விட மார்க்குக்கு முக்கியத்துவம் குடுக்குறது. கிரியேட்டிவிட்டி ஸ்கில் இருக்காது. கேள்வி கேட்கக்கூடிய மனப்பான்மை குறைந்து விடும் அவங்ககிட்ட. ஒரு கொலோனியல் மைண்ட் செட் இருக்கும். ஜாப் சீக்கர் மைண்ட் செட் தான் இருக்கும். ஜாப்ப உருவாக்குற மைண்ட் செட் இருக்காது. ஸ்ட்ரெஸ், மென்டல் பிரஷர் அதிகமா இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ஸ், காம்படிஷன் ஓவர்லோட்னால. இதை வந்து தாமஸ் பேபிங்டன் மெக்காலே உருவாக்கிய எஜுகேஷன் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க. இதை பலர் விமர்சிக்கிறாங்க. அவர் நோக்கம் என்னன்னா, பிரிட்டிஷ்களுக்கு வந்து கைக்கூலியா இருக்கிறதுக்கு கிளர்க்ஸ உருவாக்குவது தான் இந்த அவருடைய சிஸ்டம் சொல்லிக் குடுக்குது. எஜுகேஷன் சிஸ்டம். இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸ உருவாக்குற அளவுக்கு அந்த சிஸ்டம் இல்ல. சுயமா திங்க் பண்ணக்கூடியவர்கள உருவாக்கக்கூடிய அந்த சிஸ்டம் இல்ல. பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் உலகத்திலே எங்க இருக்குன்னா, ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஏன் பெஸ்ட்ன்னு சொல்லப்படுதுன்னா, அதுல வந்து நோ ஹெவி எக்ஸாம்ஸ்லாம் கிடையாதுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்கலாம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குருட்டு மனப்பாடம் கிடையாது. ரொம்ப கம்மியான ஸ்கூல் நேரங்கள் தான். ரொம்ப ஹை குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஏழை, பணக்காரர் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ எஜுகேஷன், நல்ல தரமான எஜுகேஷன். ப்ளே பேஸ்டு லேர்னிங் இருக்கும். விளையாட்டு மூலியமா கற்றுக்கொள்வது. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் சந்தோஷமா, கிரியேட்டிவா, ஸ்கில்டா உருவாவாங்க. காம்படிஷன் இல்லாதனால ஒரு கொலாபரேஷன் மூலியமா உருவாவாங்க. பானு வீட்டு முறை கூட சிறந்த ஒரு கல்வி முறை. அது ஆன்லைன்ல இருக்குது. அதுல வந்து சில வரக்கூடிய ஷிர்கான, குஃப்ரான விஷயங்களை தவிர்த்துட்டு நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுல பயன் பெறலாம்.